முருகருக்கு ரொம்ப பிடிச்ச திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருப்பாகம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே திருப்பாகம் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த திருப்பாகத்தை தைப்பூசத்துக்கு பிரசாதமாக செஞ்சு முருகருக்கு படைக்கலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வெல்கம் டு சியாராஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பாகம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் முந்திரி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப்பு கடலை மாவு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் வறுத்தா போதும், ரொம்ப கருகிடக்கூடாது மாவு. இது அந்த கடலை மாவோட ராஸ்மல் போகிறதுக்காக தான் இப்படி வறுத்து எடுத்துக்கணும். இப்போது வறுத்த கடலை மாவோட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி வெட்டிக்கிட்டே இருக்கணும், கெட்டிப்படாமல். பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கூட நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கெட்டி மட்டும் பட விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடரை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாவு திக்காகும். அதனால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காது அதிகமாக. பால் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மறுபடியும் வந்துடும். இப்போது கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே அடி மட்டும் பிடிக்க விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். சில பேர் நாட்டு சர்க்கரை சேர்ப்பாங்க, சிலர் வெல்லம் சேர்ப்பாங்க. ஆனால் ஒயிட் சர்க்கரை சேர்த்தா தான் திருச்செந்தூர் கோவிலில் கொடுக்குற திருப்பாகத்தோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். சர்க்கரை சேர்க்க சேர்க்க திக்காக இருந்த மாவு இப்போ நல்லா இலகி வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நல்லா இலகி வருதுன்னு. இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல பசு நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா திருப்பாகம் கடாயில் ஒட்டாமல் திரண்டு நல்லா அல்வா மாதிரி வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் திருப்பாகத்துலேருந்து நெய் தனியாக பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திருப்பாகத்தை வாழை இலையில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வைக்கிறதே தெரியாது. வச்சதுமே அப்படியே அல்வா மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிடும். சில ஸ்வீட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு மறக்காது. அது நம்மளோட ஃபேவரட்டாகவும் இருக்கும். அதில் திருப்பாகமும் கண்டிப்பாக ஒன்றா இருக்கும். அப்படி தான் முருகருக்கும் இந்த திருப்பாகம் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கும் போல். நீங்களும் இந்த திருப்பாகத்தை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்போடு சமைக்கிற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கதை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.